இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். உங்களுடைய பாஸ்கி ஆன் யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி. மாறி மாறி பார்த்தாலும் அது மாறி தான் செஞ்சிருவேன். படம் பார்த்துட்டீங்கல்ல? எஸ், இட்ஸ் அ தாதா சப்ஜெக்ட். அண்ட் நடிப்பில் தாதாவாக இருக்கிற தனுஷுடைய சப்ஜெக்ட். தனுஷ் என்றைக்குமே ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. அதில் நான் தாதான்னு காமிச்சிட்டே வராரு. நேஷ்னல் அவார்ட் வின்னிங் தனுஷுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரோல். எப்படின்னா, வழக்கம் போல் பேட்டையில் பட்டையை கிளப்புற ஒரு ரோலாக இருந்தால் கூட அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பாலாஜி மோகனோட டீம் அப் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காரு. ஒரு தனுஷ் ஃபேன் சென்ட்ரிக் படம். கம்ப்ளீட்டாகவே தனுஷ் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படம். ஏன்னா ஒரு அதிரடியாக பேரை கேட்டவுடனே சும்மா உதறது இல்லை எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டை தாதா ரோல் அதில் அவர் வர்றாரு. பேட்டை தாதாவாக அவர் வரும்போது கண்டிப்பாக எதிரில் மல்லு கட்டுறதுக்கு அப்படி ஸ்டிஃபாக ஒரு போலீஸ் நிற்கணுமே, அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு போலீஸு. ஜஸ்ட்டு போலீஸ் வர்சஸ் தாதான்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் மசாலா வராது. டக்குன்னு இன்னொரு தாதா குரூப் வந்துட்டா இந்த தாதா வர்சஸ் இந்த தாதா, போலீஸ் வர்சஸ் தாதா. இப்போ இந்த 3 குரூப்பில் யாரோட சேர போகிறாங்க. பட் அல்டிமேட்டாக கதை என்னென்னா, போலீஸில் கெட்ட போலீஸ் இருப்பாங்க, ரவுடியில் நல்ல ரவுடி இருப்பாங்க. இந்த மெசேஜ் தான் சொல்ல வராங்க. பட் யார் எப்போ நல்லது பண்ணுவாங்க, யார் எந்த குரூப்போட சேருவாங்கன்றது தெரியாது. ஸோ அதுதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்ட் ஆஃப் திஸ் மசாலா ஃபிலிம். அந்த எக்ஸைட்மெண்ட்டை அழகாக கொண்டு போகிறார் டேரக்டர் பாலாஜி மோகன். அண்டு நடிப்பளவில் பார்க்கும்போது தனுஷுக்கு இது திருப்பி சொல்லணும்னா மலிங்கா போடுற ஒரு யார்கர் மாதிரி. அவர் நினச்சா ஒரு யார்கரை போடுவார். பட் மலிங்காவுடைய கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் அவர் போல்டு எடுத்தோடனே ஏன்னு சிரிப்பார். டொப்புன்னு அவர் யாராவது 6 அடித்தாலும் ஏன்னு சிரிப்பார். ஸோ அந்த மாதிரி தனுஷ் அடி வாங்கினாலும் சரி, பேட்டை அப்படியே அதிர வச்சாலும் சரி, அவர் யூனிஃபார்மாக ஒரு கேஷுவலாக இருக்கிற ஒரு கேரக்டர். அதை ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகிறாரு. ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக இதில் ஆக்டிங்க்கு சொல்லணுன்னா, இப்போ லவ் அந்த ட்ராக் வரும்போது அந்த பொண்ணு, அந்த ஹீரோயின் இவரை ஃபாலோ பண்ணுதா இல்லையா, இல்லை இவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையாங்கிறலாம் விட்டுருங்க. பட் அந்த லவ்வை கன்வே பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டு லவ்வை கன்வே பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும், ஹீரோயின்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்னு வழக்கமாக அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க. பட் இது சொல்லும்போது ஹீரோ இம்மீடியட்டாக அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் தாடியோட கையில் ஒரு கிளாஸோட பாரில் இருப்பார் இல்லையா. அப்படி இல்லாமல் இல்லை லவ் கிடையாது, இல்லை நான் சொன்னேன் கேட்கல அவங்க அப்படின்ட்டு கேஷில் போகிறார் பார்த்தீங்களா. அங்கே தியேட்டர் பூரா விசில் பறகுது. அந்த ரோலில் கலக்கிறாரு. அதே மாதிரி அவர் உள்ளே தள்ளிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தோடனே அது ஒரு சின்ன பொண்ணு அவர்கிட்ட கண்டிப்பாக நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டானு, நீ எப்படி பழி வாங்குவோம், அவனுக்கு இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக இரிட்டேட் ஆகணும். அவர்கிட்ட கேட்குற கேள்விகளும் அவர் இரிட்டேட் ஆகணும். பட் இரிட்டேட் ஆகிற அதே சமயத்தில் தனக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் வருதுன்ட்டு லைட்டாக ரசிக்கிறார். அந்த சீன்லேயும் ஒரு கலக்கியிருக்காரு. இப்படி சீன்ஸ் அளவில் பார்க்கும்போது அங்கங்கே லைட் ஹார்ட்டட் சீன்ஸ் நிறைய இருக்குது. பட் அதுலேயும் முக்கியமாக ஆட்டோ ரிக்ஷா, எப்படி ஆட்டோ ரிக்ஷா சவாரி பிடிக்கிறாங்க ஹீரோ அண்ட் குரூப். இந்த தனுஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு யார் எங்கே போனாலும் குண்டு கட்டாக தூக்கி தங்களுடைய ஆட்டோவில் போட்டுக்கிறாங்க. விட்டா ஆட்டோ ரிக்ஷாவே தூக்கி தங்களுடைய ஆட்டோ ரிக்ஷாவில் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள், அதிரடியாக சிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த மசாலாத்தனங்கள் ரொம்ப அழகாக ஜெல்லாக இருக்குது படத்தில். 2 வித்தியாசமான கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் சொல்லணும் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோபோ சங்கர் வெரி பாப்புலர் ஆன் ஸ்மால் ஸ்க்ரீன். அவர் ஒரு கூட ஃப்ரெண்டாக வர்றாரு, ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வர்றாரு. அதில் அந்த வாய்ஸ் கிராக்ஸ் அது ரைட்டு, அப்பப்போ டைமிங் டைலாக்லாம் நல்லா பேசுவார். பட் இருந்தாலுமே அவருடைய பாடி லாங்குவேஜோட அது இன்னசென்ஸை காமிக்கும் போதும் சரி, காலை வாரும் போதும் சரி, 2த்துலேயுமே சூப்பராக சோபிக்கிறாரு. நல்ல கிளாப்ஸ் வருது அவருக்கு. ரோபோ சங்கர் கலக்கலன்னு கலக்கியிருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் யேசுதாஸை ஒரு டஃப்பான போலீஸ் காப் ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ஐடியா, ஒருவேளை பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரியான ஒரு கேரக்டருக்கு ஒரு சாஃப்ட் லுக்கிங் ஆள் வேணும், பட் அவர் வில்லனாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு டஃப் காப்பாக இருக்கணும்னு தோணிச்சா என்னன்னு தெரில. ஏன்னா அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக கையில் லத்திக்கு போல் ஒரு மைக்கை கொடுத்துட்டா எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு பாடிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜட்ஜி லெவல்லே வர்றாரு போலீஸாக வரும்போது. வித்தியாசம் பண்ண வேண்டியதான். நீங்கள் ஜேசுதாஸையே கூட வில்லனாக போடலாம், அவருக்கு தாடி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் எஸ்பிபி ஹீரோவாக போடலாம், அதெல்லாம் ரைட்டு. பட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒத்து போச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரசிக்கிறதுக்கு ரெடி. பட் இதில் எத்தனையோ பேர் அந்த மாதிரி வில்லன் ரோலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது வித்தியாசத்தை காமிக்கணுன்னே சொல்லிட்டு ஒரு சிங்கரை தூக்கி வில்லனாக போட்டது எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எடுபட்டதுன்றது எனக்கு தெரியல. ஸோ ஓவரால் ஒரு போலீஸ் ஒருத்தர் கருவின்னு இருக்கார், எப்படியாவது இந்த தாதாவை உள்ள தள்ளினுன்ட்டு. இந்த தாதா எப்படி மல்லு கட்டுறாரு, குறுக்க இன்னொரு தாதா குரூப், இப்படி போயிட்டு இருக்கிற ஸ்டோரி தான். தனுஷுடைய கேரக்டர் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் மோர் ஆஃப் கேரக்டர் ரோல்ஸில் இல்லை, அதாவது கதை ஸ்ட்ராங் ஆடுகளை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கதையில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக பண்ணும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக போய்டும் நம்ம கதை உள்ள. பட் இதில் மோர் தென் தி ஆக்டிங் டேலண்ட் அண்ட் ஆக்டிங் பொட்டென்ஷியல் ரிவீல் பண்ணுறதை விட
நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு கால் மேலே கால் அப்படி போடுறது, அப்படி நடந்து போகிறது, ஒரு டைலாக் பேசிட்டு, அதாவது கலப்படம் இருக்கிற ஒரு நல்லவனாக இருக்கிறத விட அக்மார்க் கெட்டவனாக இருக்கிறது பெட்டர்ன்ற மாதிரிலாம் சில டைலாக்லாம் வருது. அதெல்லாம் ஜஸ்ட் பேசிட்டு ஸ்லோ மோஷனில் நடக்கிறதுலையே மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் இதில் கிடையாது தனுஷுக்கு. பட் அஃப்கோர்ஸ் இதில் என்டர்டெயின்மெண்ட்னு அவங்க சொன்னதால் நம்ம இந்த விஷயத்தை தான் ரசிக்க போகிறோம், அது ஒரு பக்கம். பட் இந்த சப்ஜெக்டை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் தான் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது. எப்படின்னா மௌனராகம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மௌனராகத்தில் 20 மினிட்ஸ் வந்தாலும் மனு கேரக்டரில் வர கார்த்திக் சூப்பர் ஸோ க்யூட் யூனோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு பயங்கர அதிரடி கேரக்டர் ஒன்று வந்து ஊரே துவம்சம் பண்ணுற கேரக்டரு, பட் நல்லவர். ஆனால் அவருக்கு விரோதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். அவரை போட்டு கொடுத்துருவாங்க, போலீஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் நல்லவாருங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். பட் கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு இதில் கொஞ்சம் மாற்றி போலீஸ் கெட்டவர் அப்படின்னு காமிச்சா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மௌனராகம் மாதிரி இருக்காது அப்படின்ற ஆங்கிளில் அந்த மௌனராகம் ட்ராக்கே எடுத்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. ஆடுகளமில் கொஞ்சம், அதாவது ஆடுகளமில் வந்து உங்களுக்கு சேவல் ஃபைட்டு இங்கே டிஸ்கஷனில் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஹை லெவலாக போனோடனே சேவல் தரையோட தானே போகுது, கொஞ்சம் புறா எடுத்துக்கலாம், புறா பறக்கிறது, புறா டோர்னமெண்ட்டு, புறாவுக்கு ஒரு கோச்லாம் வச்சு பக்கத்துலேயே ஆடுகளமுக்கு ஒரு கோச் இருக்கிற மாதிரி சேவலுக்கு இதில் வந்து புறாவுக்கு ஒரு கோச் வச்சு புறா டோர்னமெண்ட் ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறா ஃபைட்டு புறா டோர்னமெண்ட்டுன்னு போயிடுது ஒரு பக்கம். ஸோ ஆடுகளம் அண்ட் மௌனராகம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆடுகள ராகம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட்டு. மணிரத்னம் படங்களில் வந்து நிறைய டேரக்டர் இன்ஸ்பயர் ஆகிருக்கார் போல இருக்கு. ஏன்னா அவருடைய படங்கள்லாம் தான் எப்பயுமே 2 தாதா குரூப்பில் 2 பேர் அடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் காமனாக ஒரு எனிமி வந்தோன்னா அந்த 2 பேர் சேர்ந்துருவாங்க. பட் இந்த படத்தில் இந்த 3 குரூப்பில் எந்த குரூப்போட சேர போகிறதுன்றது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸு. அங்கேயும் டேரக்டர் பாலாஜி மோகன் வித்தியாசமாக ஸ்கோர் பண்ணுறாரு. இந்த அளவில் போயிட்டுருக்கு படம். இதில் வந்து இந்த டிஸ்கஷன் ஸ்டேஜ்லேயே இந்த படம் வந்து அப்சல்யூட்டாக நேச்சுரலாக ஆடுகளம் மாதிரி இருக்கணும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்ட்டு இறங்காமல் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ நிறைய வேணும்னு 2-3 பேர் சொன்னதுனால இந்த படத்தை உண்மையிலேயே சீரியஸாக ஒரு தாதா வர்சஸ் போலீஸ் ஸ்டோரியாக அப்படி ரொம்ப டென்ஷனாக சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குறதா, இல்லை கேஷில் பாப்கார்ன் சாப்பிட்டு கேஷில் ஒரு மசாலா படம் ஒரு வீடியோ கேம்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்குறதான்னு தெரில. அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த படத்தில். அண்டு லொக்கேஷன்லாம் கூட இன்னும் நேச்சுரலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்லம் ஏரியாவுமே ஒரு செட்டு போட்ட மாதிரி இருக்குது, ஒரு கடை பேர் எல்லாமே செட்டு போட்ட மாதிரி இருக்குது. அங்கங்கே தட்டால் டிஷ்ஷும் டிச்சு கண்ணாடி சில்லுன்னு ஒஞ்சினே இருக்குது. ஸ்மோக்கிங் கில்ஸ், ட்ரிங்கிங் கில்ஸ்லாம் முதல்ல போடுறாங்க. ஆனால் படம் பூரா யாராவது ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் குச்சினே இருக்காங்க, தியேட்டரில் கூட யாராவது குச்சினே இருக்காங்க. ஸ்மோக்கிங் கில்ஸ், ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்லாம் ஒரு பிளக்கார்டு நானே பிடிச்சின்னு படம் பார்த்தேன்னு நான் பார்த்துங்களேன். அதனால் அந்த அளவுக்கு ஒரு வைசஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரியே இருக்குது படம். மியூசிக் அனிருத் ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கலாக இறங்குங்கன்ட்டாங்க, சும்மா டண்டனாக தான் படம் பூரா. பட்டு அனிருத் நீங்கள் வந்து இந்த டைலாக் வரும்போது கூட அந்த மியூசிக் வந்து நீங்கள் வாசித்து மியூசிக்லேயே கதையை சொல்லணும்னு பார்க்குறீங்க, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் மியூசிக் எனக்கு புரியுது, பட் அந்த இடத்துல டைலாக் புரியல. ஸோ வால்யூமை குறைச்சினிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் படம் பூராவே ஒரு போலீஸ் கேரக்டரில் வர கூட கான்ஸ்டபிள் இருக்கார் பாருங்கள், அந்த கான்ஸ்டபிள் வாய்க்கு ஒரு ஸ்டேப்லரால் ஒரு கிளிப் ஒன்று போட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு கதையே புரியாது. ஏன்னா பாதி கதையை அந்த கான்ஸ்டபிளே சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் தாதா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தாதாவை பற்றின ஒரு விஷயங்களை சொல்லினே வராங்க. அதனால் இந்த கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸு, இந்த செகண்ட் லைன் கேரக்டர் 2 பக்கத்துலையுமே இல்லைன்னா உங்களால் எந்த கதையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க அப்பப்போ கதையை வந்து சொல்லினே இருக்காங்க, விளம்பர இடைவேளை மாதிரி. அண்டு முடிவாக இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது என்னென்னா, மசாலா படம்ன்றது கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். இது வந்து டெஃபினட்டாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு வந்த படம், அவங்களும் முதல்ல சொல்லியிருக்கிறது அதுதான். ஸோ இதில் வந்து அங்கங்கே படம் வந்து கிறிஸ்பாக இருக்குது, பட் அங்கங்கே கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்குது. அது என்ன காரணம்னு நான் பார்த்தோது, ஒரு தாதா வர்சஸ் ஒரு போலீஸ் ஸ்டோரி வரும்போது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கேரக்டரைசேஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பக்கம் தாதா எப்படியாவது இந்த ஊரே அடக்கணும் அப்படின்னு பார்க்குற ஒரு தாதா, இந்த பக்கம் அந்த தாதாவை அடக்கணும்னு பார்க்குற ஒரு போலீஸு, குறுக்க புறாக்கள் பறக்கிற ஒரு டோர்னமெண்ட்டு, டக்குன்னு செம்மரக்கட்டை கடத்தல் இருக்குது பாருங்கள், அது ஒரு பக்கம். திடீர்னு ஹீரோயின் பொட்டிக் வைக்கிறேன், அதில் வந்து ஹீரோவோட பார்ட்னர்ஷிப்னு ஒரு பக்கம், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் கான்ஸ்டபிள், திடீர்னு அப்பப்போ இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன் வர இன்னொரு குரூப்பு, இப்படி ஏகப்பட்ட கிளைக்கதைகள் இருக்கிறதுனால மெயின் ஸ்டோரியில் வந்து கேரக்டரைசேஷன் கொஞ்சம் உதைக்குது. அதனால தான் இது அவுட்லைன் வந்து வெளியில் வரும்போது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்றதை தெளிவாக சொல்கிறதுக்குள்ளே பயங்கரமாக ரிவைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சில இடங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டோட்டல் லோக்கலாக இருக்குது, சில இடங்கள் தொய்வாக இருக்குங்கிறச்சே ஃபைனல் பஞ்ச் மாறி என்ன ஒரு 30% பிரிட்டானியா மாதிரி, ஒரு 30% டங்கா மாதிரி, மீதி 40% சுமாரி.
அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.